ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூலி. நம்ம இன்னைக்கு சுப்பிரமணிய பாரதியார் பற்றி முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். டிசம்பர் 11 1882 இருந்து செப்டம்பர் 11 1921 வரைக்கும் இருந்திருப்பாரு. ஜாதி மதங்களை பாரும் உயர் ஜன்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தினராயினும் ஒன்றே அப்படின்னு படிப்பாரு. இதுலேயே மீனிங் புரிகிற மாதிரி தான் இருக்குது. ஜாதி மதங்களை பார்க்கக்கூடாது, எல்லாருமே ஒரே இது, எந்த வேதத்தை யார் போதிச்சாலும் எல்லாருமே ஒரே குலம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பாடல் வரி கொடுத்துட்டு இது யாரோட பாடல் அப்படின்னு கேட்கலாம். அதனால் சுப்பிரமணிய பாரதியார். நெக்ஸ்ட்டு இவரோட படைப்புகளில் சிறந்த படைப்புகள் பாருங்கள். கண்ணன் பாட்டு, நிலவும் வான்மீனும் காற்றும், பாஞ்சாலி சபதம், இதெல்லாம் இவரோட சிறந்த படைப்புகள். பாரதியாரோட பாஞ்சாலி சபதத்தை தான் தலை சிறந்த படைப்புன்னு சொல்கிறாங்க. இதில் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவை திரௌபதியாகவும் ஆங்கிலேயரை கௌரவர்களாகவும் சுதந்திர போராட்ட வீரர்களை பாண்டவர்களாகவும் உருவகப்படுத்தியிருக்காங்க. மேபி இதை கூற்று காரணத்தில் கொடுத்துட்டு இந்தியாவை கௌரவர்கள் ஆங்கிலேயரை திரௌபதி அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு சரியா தவறா அப்படின்னு கேட்கலாம். அப்போது இதுக்கு நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். இந்தியாவை எதில் உருவகிச்சிருக்காரு? திரௌபதியாக உருவகிச்சிருக்காரு. ஆங்கிலேயரை கௌரவர்களாகவும் சுதந்திர போராட்ட வீரர்களை பாண்டவர்களாகவும் சித்தரிச்சிருக்காரு அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துக்கணும் ஆர்டராக. நெக்ஸ்ட்டு இவர் இதழாசிரியராக இருந்திருப்பார். ஃபஸ்ட்டு சுதேசமித்திரனில் 1904 துணை ஆசிரியராக பணியாற்றியிருப்பார். 1906 மே மாதம் இந்தியா அப்படிங்கிற ஒரு நாளிதழை தொடங்குறாரு. அந்த இந்தியா அப்படிங்கிற இதழில் புரட்சிகரமான முழக்கங்கள், அதாவது பிரெஞ்சு புரட்சியின் முழக்கங்கள், சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இதையெல்லாம் குறிக்கோளாக வெளியிட்டிருப்பார். புரட்சிகரமான கருத்துக்களை வெளியிடுறதுக்காக, புரட்சினாலே என்ன கலர்? சிவப்பு கலரா? அப்போ புரட்சிகரமான கருத்துக்களை வெளியிடுறதுக்காக அந்த வார இதழை சிவப்பு தாளில் அச்சிட்டு கொடுக்குறாங்க. அரசியல் கேலி சித்திரத்தோடு வெளியிடப்பட்ட தமிழ்நாட்டின் முதல் நாளேடு எதுனா இந்தியா. கேலி சித்திரம்னாலே தெரியும், கார்ட்டூன் மாதிரி இமேஜஸ், அதை வச்சுட்டு அரசியலை விமர்சனம் பண்ணுறது. அரசியல் கேலி சித்திரத்தோடு வெளியிடப்பட்ட தமிழ்நாட்டோட முதல் நாளேடு எது? இந்தியா. இதனால் இவர் மேலும் என்ன பண்ணியிருப்பாருன்னா, விஜயா அப்படிங்கிற தமிழ் தினசரியோட பதிப்பாசிரியராக இருந்திருக்காரு. பாலபாரதா அப்படிங்கிற ஆங்கில மாத இதழை நடத்தியிருக்காரு. பாண்டிச்சேரியில் சூரியோதயம் அப்படிங்கிற வார இதழை வெளியிட்டிருக்காரு. தேங்க்யூ.